Hello everyone. SAS Trading Academy ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ நாம பார்க்கலாம். அதாவது பிடிசியோட கரண்ட் மார்க்கெட் அப்டேட், அடுத்த கட்டம் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பிடிசி யூஎஸ்டியோட வீக்லி சார்ட் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஓகே ரைட். இந்த பிடிசி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு 15,000லேருந்து ஆல்மோஸ்ட் 1,24,000 சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓல் டைம் ஐ மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருந்துச்சு. ரைட். இந்த மார்க்கெட் மூமெண்ட்டை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ஐலோ ஐரை என்ஐலோ என்ஐரை வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ரைட். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எகெயின் மார்க்கெட் இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் என்று சொன்னால் இந்த லாஸ்ட்டாக நடந்த இந்த இம்பல்ஸ்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்துட்டு எகெயின் மார்க்கெட் அப் ஆகணும். இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் இந்த புல்லிஸ் புல்லிஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லிஸ் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகும் இப்படியான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னால். ரைட். அதே போல் இப்படியான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு நமக்கு சரியான ஒரு சப்போர்ட்டை இந்த இடத்துல எடுக்கலாம். எந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. ரைட். அதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீக்லி சார்ட்டில் ஒரு சப்போர்ட்டை இந்த இடத்துல நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, சப்போர்ட்டை பாருங்க, இந்த லோ பாயிண்ட்டையும் ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோ பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதால ஒரு சப்போர்ட் ஒன்று இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். ஓகே, இந்த லைனை நான் கனெக்ட் பண்ணுறேன். ரைட். இப்படி இந்த லைனை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்குது இந்த இடத்துல. அதாவது பிடிசி வீக்லி சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புல்லிஸ் மார்க்கெட் இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் என்று சொன்னால் இப்போ 1,24,400லேருந்து மார்க்கெட் டவுன் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் எகெயின் இந்த சப்போர்ட்டை இப்படி டச் பண்ணிட்டு இன்னும் ஒரு புதிய ஓல் டைம் ஐ ஒன்று மார்க்கெட் கிரியேட் பண்ணணும். ஓகே, இதுதான் அடுத்த கட்டமாக மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் போணுச்சுன்னு சொன்னால் நடக்க போகுது. ரைட். இது இன்னும் ஒரு அடிப்படையில் ஒரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் போட்டு பார்ப்போம் மார்க்கெட் எந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இதுக்கு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு கோல்டன் பாக்கெட்டில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா அல்லது 0.5 லெவலில் ரிவர்சல் ஆகுதான்னு சொல்லி முதலாவது இந்த இடத்துக்கான இந்த ஏரியாவுக்கான ஒரு கோல்டன் பாக்கெட் போட்டு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை போட்டு பார்க்கலாம். மார்க்கெட் பாருங்க, லோ ஐ இந்த ஐயில் கனெக்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக 0.5 to 0.618 சொல்லக்கூடிய அந்த கோல்டன் பாக்கெட் ஏரியாவில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ் கொடுத்துருந்துச்சு அப் சைடுக்கு. ஓகே, அதே போல் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இம்பல்ஸ்டு கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இம்பல்ஸ்ன்னு சொல்கிறது இதில் இந்த லோவிலிருந்து இந்த ஐ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இம்பல்ஸுக்கு நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை போட்டு பார்த்தோம்னு சொன்னோமா லோ ஐயை கனெக்ட் பண்ணுங்க. இப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டா இந்த சப்போர்ட் பாயிண்ட்டும் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த சப்போர்ட்டும் இதை கனெக்ட் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் 0.5 to 0.618 சொல்லக்கூடிய அந்த கோல்டன் பாக்கெட்ல இருந்து மார்க்கெட் எகெயின் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, இந்த இடத்துல லாஸ்டா நடந்த இந்த இம்பல்ஸுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டா ஒரு 3 அடிப்படையில் நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கோம். முதலாவது ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட், அதே போல ஒரு புல்லிஸ் மார்க்கெட்ல ஐ லோ ஐஆர்ஐ அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் படி பார்க்கும் போதும் மார்க்கெட் இந்த கோல்டன் பாக்கெட் அல்லது இந்த 0.5 ரேஷியோ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கன்ஃபர்மேஷன். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் அதே போல் ட்ரெண்ட் லைனுக்கு மேலதிகமாக ஒரு பிவோட் இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம். பிவோட் இண்டிகேட்டர் நம்ம போட்டு பார்த்தோம்னு சொன்னோமா அதுலேயும் உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல இருக்குது. அதாவது நான் பிவோட் இண்டிகேட்டரில் குவார்ட்லி பிவோட்டில் போட்டு பார்க்கணும். ஓகே, குவார்ட்லி பிவோட் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், அதாவது இப்போ இந்த குவார்ட்லி வெயிட் பண்ணுங்க,
ரைட். ரைட். இந்த குவார்ட்லி பிவோட் படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபிபனாக்கியை நான் வந்து ரிமூவ் பண்றேன். ஃபிபனாக்கி ஏரியாவை இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கொள்றேன். ஓகே, 0.5ல இருந்து 0.618ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா மார்க் பண்ணிட்டு இந்த ஃபிபனாக்கியை ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்றேன். ரைட். இப்போ இந்த பிவோட் பாயிண்ட் அடிப்படையில் பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னா பிவோட் பாயிண்ட் குவார்ட்லி பிவோட் லைன் எக்ஸாக்டா 97,000ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியாவை டாமினேட் பண்றாங்க. ஓகே, அதே போல குவார்ட்லி பிவோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா R1ல இருந்து தான் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்திருக்காங்க. ஓகே, பாருங்க, எக்ஸாக்டா ஒரு பொடி க்ளோஸ் கொடுக்காம ஒரு விக் கொண்டு பட்டு மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து டவுன் ஆகி கொண்டு வராங்க. ரைட். இப்படி வரக்கூடிய மார்க்கெட் ஓகே நாம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இந்த சப்போர்ட் லைனை கனெக்ட் ஆகணுச்சுன்னு சொன்னா இந்த குவார்ட்லி பிவோட் லைனும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே மார்க்கெட் இந்த ஏரியாவில இருந்து எகெயின் இப்படி அப் ஆகிறதுக்கான இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகவும் இந்த பிவோட் லைனை எடுக்கக்கூடியதா இருக்கு. ரைட். ரைட். இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நாம EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் எவரேஜ் இதை நம்ம வீக்லி பிவோட்டுக்கு எடுத்து போட்டு பார்த்தோம்னு சொன்னோமா மார்க்கெட் இப்போ டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் EMA 50 and 200. ஓகே, இந்த லைட் ப்ளூ லைன் வந்து EMA 50, இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து EMA 200. ரைட். இப்போ மார்க்கெட் இப்படி டவுன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த EMA வந்து சரியா இந்த ரெசிஸ்டன்ஸ் போயின்னு மார்க்கெட் டச் பண்றதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுதான் வீக்லி பிவோட்ல இருக்கக்கூடிய இஎம்ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த வீக்லி பிவோட்ல இருக்கக்கூடிய இஎம்ஏ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 48,000ல ஒரு சப்போர்ட் எடுத்த நேரமும், அதாவது இந்த ஏரியாவில் ஓகே 48,000 அதில் சப்போர்ட் இடத்துலையும் பாருங்க இந்த 50 இஎம்ஏ டச் பண்ணிட்டு மார்க்கெட் பொடி க்ளோஸ் பண்ணாம அப் ஆகியிருக்கும். அதே போல கரண்ட் இல்லை இப்போ 74,000 வரைக்கும் மார்க்கெட் டவுன் எடுக்கக்கூடிய அந்த ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்லி பிவோட்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு பொடி க்ளோஸ் பண்ணாமல் எகெயின் அப் ஆகியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு செனாரியோ எகெயின் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான அதிகளவான பாசிபிலிட்டிஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவை நம்ம சரியாக ப்ரைஸை பார்த்தோம்னு சொன்னோமா 97,600 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஆகவே ஒரு மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ்ல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வாரதுக்கு எத்தனை கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் அதிகளவான கன்ஃபர்மேஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நாம இந்த இடத்துல பார்த்து கொண்டு இருக்கோம். ரைட். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டால் மார்க்கெட் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ரைட். இந்த இடத்துல நமக்கு ஒரு இண்டிகேட்டர் RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த இண்டிகேட்டர் இந்த இடத்துல நான் வந்து அப்ளை பண்றேன். ஓகே, ரைட். இது வீக்லி சார்ட்ல இருக்கக்கூடிய RSI இண்டிகேட்டர் லைன் இந்த இடத்துல சார்ட் போட்டிருக்கேன். ஓகே, ரைட். இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னு சொன்னா RSI இண்டிகேட்டர்ல ஒரு பியரிஸ் டைவர்ஜென்ஸ் ஓகே பியரிஸ் டைவர்ஜென்ஸ் வீக்லி சார்ட்ல ஃபார்ம் ஆகி இருக்கு. எப்படி அந்த பியரிஸ் டைவர்ஜென்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா முதலாவது ஒரு இன்னும் ஒரு மார்க்கெட் பிரைஸ் சார்ட்ல ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஓகே இது இன்னும் ஒரு ஐஆர்ஐ ஓகே இது இன்னும் ஒரு ஐஆர்ஐ இப்படி மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த RSI சார்ட் பாருங்க ஐல இருந்து ஒரு லோவை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, அதாவது இதை நம்ம சொல்லுவோம் ரெகுலர் பியரிஸ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஓவர் சோல்ட் ஏரியாவை ரீச் பண்ணி மார்க்கெட் அங்கிருந்து விழுந்து கொண்டு இருக்காரு. அதாவது 1,24,000 சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆல் டைம் ஐயை ரீச் பண்ண நேரத்தில் இந்த RSI பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸாக்டா ஒரு ஓவர் சோல்ட் ஏரியா ஓகே ஓவர் சோல்ட் ஏரியாவை ரீச் பண்ணி மார்க்கெட் அங்கேருந்து என்ன செய்யுது கேட்டேன் சாரி போட் ஏரியாவை மார்க்கெட் ரீச் பண்ணி அங்கேருந்து இப்போ டவுன் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. ஆகவே ஒரு RSI படி கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து டவுன் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பாக பார்க்கப்படுது. இப்படி டவுனாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நம்ம கொஞ்சம் RSIல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் கீறி பார்க்கலாம். ஆகவே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லைன் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. அதே போல் RSIல ஒரு சப்போர்ட் கூட இதில் நமக்கு கீறி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் லைன் ஒன்று எடுக்கலாம். ஆகவே இப்படி இந்த
RSI லைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் டவுன் எடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது எகெயின் ஓவர் சோல்ட் ஏரியாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதுல பாருங்க, கன்ஃபர்மேஷன் பிவோட் பாயிண்டா இருக்கலாம், இஎம்ஏயா இருக்கலாம், ட்ரெண்ட் லைன் படி பார்க்கலாம், அல்லது RSIல இருக்கக்கூடிய டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பல கன்ஃபர்மேஷன் ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் இந்த டவுனுக்கான ஒரு வாய்ப்பு காட்டுது மார்க்கெட். ரைட், இதுதான் ஓவராலா ஒரு பிடிசியோட வீக்லி சார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷனா பார்க்கப்படுது. ரைட், இப்போ அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டவுனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா எக்ஸாக்டா 97,500 அல்லது 600 என்ற ரேஞ்சுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. இப்படி வரக்கூடிய மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து எகெயின் பவுன்ஸ் எடுத்துச்சு சொன்னா ஓகே, இந்த ஓல் டைம் ஐ 1,24,400 என்ற ரேஞ்ச் மார்க்கெட் என்ன செய்யலாம்னு கேட்டா பிரேக் பண்ணி ஒரு புதிய ஓல் டைம் ஐயை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணலாம். ரைட், புதிய ஓல் டைம் ஐ மார்க்கெட் ரீச் பண்றத நம்ம ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, இந்த லோ இந்த ஐ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாருங்க, எகெயின் ஒரு கோல்டன் பாக்கெட் அந்த 0.618 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆனிச்சுன்னு சொன்னா 1,27,547 என்ற ஏரியாவுக்கு மார்க்கெட் போகலாம், அல்லது 0.78 வரைக்கும் போறதா இருந்தா 135 வரைக்கும் போகலாம், அல்லது இந்த 1 சொல்லக்கூடிய இந்த ரேஷியோ வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆனிச்சுன்னு சொன்னா 146 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் அப் சைடுக்கு ரிவர்சல் ஆகணுச்சுன்னு சொன்னான். சில வேளை இப்படி டவுன் எடுக்கக்கூடிய மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல இருந்து அப்சைட் மூவ் ஆகாம ஓகே, அதாவது இந்த சப்போர்ட்ல இருந்து அப்சைடுக்கு போகாம இந்த சப்போர்ட் மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் பண்ணிருச்சுன்னா என்ன நடக்க போகுது அப்ப பார்ப்போம். இந்த சப்போர்ட் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த குவார்ட்லி பிவோட்டா இருக்கலாம், அல்லது இஎம்ஐல பார்க்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஓகே ரைட், இஎம்ஐல பார்க்கக்கூடிய அந்த 50 இஎம்ஐயா இருக்கலாம், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா இருக்கலாம். ஓகே, அதே போல RSIல இருந்து மேல இருந்து டைவர்ஜென்ஸ் இருக்கு, RSIல கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங்கா மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா ஓகே, இப்படி டவுன் சைட் பாடி க்ளோஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வாரத்துக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு தெரியும், நம்ம எஸ்எம்சி படி கான்செப்ட் படி பார்த்தோம்னு சொன்னோமா, இந்த இடத்துல ஒரு சில இம்பேலன்ஸ் இருக்கு. அதாவது 90 வெயிட் பண்ணுங்க, 92,000 இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 85,000 வரைக்குமான ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த இம்பேலன்ஸு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட பிளாக் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ராங்கான லோ பாயிண்ட். ஆகவே இது வந்து ஒரு டிமாண்ட் சோனாகவும் ஒரு ஓட பிளாக்காகவும் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. ஆகவே மார்க்கெட் இந்த ஏரியாவை இதை பிரேக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஏரியா வரைக்கும் வாரத்துக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீக்லி சார்ட்ல இருக்கக்கூடிய 200 இஎம்ஏ கொஞ்சம் கொஞ்சமா அப் ஆகி ஏதோ ஒரு இடத்துல இங்கிருந்து டவுன் ஆகக்கூடிய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா எடுக்கக்கூடிய ஏரியாவும் இருக்கு. ஆகவே ட்ரேட் பண்ணும் போது எப்போதுமே பிடிசியை அனலைஸ் பண்ணுங்க. பிடிசியோட லாங் டேர்ம் என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்க போகுது அதை ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும் போது தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுமே ஒரு சக்ஸஸான ட்ரேடாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,11,300 என்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது 4 ஹவர் சார்ட்டில் போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் டீப்பாக 4 ஹவர் சார்ட்டில் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் கிரியேட் ஆகியிருக்கு. பட் நான் இந்த இடத்துல 4 ஹவர் சார்ட் கதைக்கல, ஜஸ்ட் ஒரு வீக்லி சார்ட்ல ஒரு ஓவர்வியூ லாங் டேர்முக்கு பிடிசியில் என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன். ஆகவே எப்பொழுதும் ட்ரேட் பண்ணும்போது யூஎஸ்டிடி டாமினன்ஸ், அதே போல பிடிசி, அதே போல டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் அந்த சார்ட் எல்லாம் பார்த்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய என்ட்ரிகளை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய என்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா
ப்ராஃபிட்டோட வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பிடிசியோட ஒரு லாங் டேர்முக்கான ஒரு மார்க்கெட் அப்டேட்டாக இருக்க போகுது. அது மீண்டும் ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம்.